என்ன சார் ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டாங்களா? அம்மா வீட்டுக்கா? ஏன் பர்மிஷன் இல்லாமல் அடிப்படை கூட போக மாட்டா சார்? இல்லை சார், காலையிலேருந்து ஆளே பார்க்க முடியல, அதனால கேட்டேன். அதுவா, உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா சார். ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? என்ன சார் நீங்கள் கூட போகலையா? அவளுக்கு முடியலன்னா அவள் தான் சார் போகணும், நான் அதுக்கு போகணும். சார் என்ன சார் பேசுறீங்க? ஒய்ஃபுக்கு உடம்பு இல்லைன்னா நீங்கள் தான் சார் கூட கூட்டிகிட்டு போய் இருந்து பார்த்துக்கு. நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், உங்களுக்கு மதியத்துக்கு சமைச்சிட்டேன், நீங்கள் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம் போட்டு கழுவி வச்சுருங்க. அப்புறம் முடிஞ்சா வீடு கூட்டி விட்டுருங்க. வீடை கூட்டுறது என்ன, பல பலன்னு மூலிகையே வைக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி, நான் சாயந்தரம் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். பாய். பை பை பை. என்ன சார், பொம்பளைங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஆம்பளை உங்களை பண்ண சொல்றாங்க? பத்தாவதுக்கு நீங்க வேலை கூட்டி தொடச்சு கேவலமா இல்ல? எது சார் கேவலம்? ஆமா, அது என்ன, வேலையில் ஆம்பளை பண்ற வேலை பொம்பளை பண்ற வேலை எல்லா வேலையும் எல்லாரும் பண்ணணும். அப்படி பார்க்க போனா வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது ஒரு ஆம்பளையோட வேலை. எனக்கு வேலை இல்லை, அதுக்கு பதிலாக என் பொண்டாட்டி தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறா. வேலைக்கு போகிறது ஒரு ஆம்பளோட வேலை, நான் எதுக்கு வேலைக்கு போகணும்னு அவள் கேட்டிருந்தான்னா என் குடும்பம் என்ன ஆயிருக்கும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்பளை வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது வீட்டில் இருக்க பொம்பளை தானே வீட்டை பார்த்துக்கிறா. அது மாதிரி என் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். இதில் என்ன சார் தப்பு இருக்குது? கரெக்டாக சொன்னீங்க சார். இன்னும் சொல்ல போனால் வீட்டு வேலை செய்கிறது ஒவ்வொரு ஆம்பளோட கடமை.